வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி 12 ராசிகள் இருக்கு இல்லையா? இந்த மிதுன ராசியில் ஜென்ம ராசியில் அதாவது குரு வக்கர நிவர்த்தி, இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த 80 டேஸ் அதாவது 80 நாட்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு பகவான் கொடுப்பார்? அதாவது உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பலன்களை கொடுப்பார், எப்படியும் அது எப்படி இருக்கும் உங்களோட பார்வையில்? இந்த மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அறிவாற்றல் மிகுந்தவர்கள். ஆனாலும் இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்ததுலேருந்தே அவங்களுக்கு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பொருளாதாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும், இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்புன்னு இல்லை. ஆனால் திருமண தடை இருந்திருக்கு. நிறைய பேருக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனாலும் சில பேருக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம். இந்த வகையில் இந்த ஜென்மராசியில் குரு பகவான் ஏன்னா குரு பகவான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா களத்திராதிபதி ஜீவனாதிபதி. சாதாரணமாகவே மிதுன ராசி அப்படிங்கும்போது உபயராசி உங்களுக்கே தெரியும். இந்த உபயராசி அப்படின்னாலே இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கும். களத்திரம் அப்படிங்கும்போது மிதுன ராசி நேயர்களுக்கு களத்திரம் கொஞ்சம் இதில் தான் இருக்கும், மைனஸில் தான் இருக்கும். ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்காது, குடும்பத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப மனைவியோ கணவனோ ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மாதிரி ஒரு குடும்பம் போயிட்டுருக்கும். அதே சமயம் இந்த ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படிங்கும்போதே அவர் அடுத்தது எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். அங்கே உச்சமடைகிறார் வேறு. அதுவும் இந்த களத்திராதிபதி ஜீவனாதிபதி உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் 2ஆம் இடத்துல. அப்போ இந்த ஜென்மராசியில் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். எதுக்காக அப்படின்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் இருக்கும், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் வியாபாரம்னாலே அவங்க மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். இப்போ உத்தியோகம் இல்லைன்னா அந்த தொழில், இப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு இது தனித்தனியாக பார்க்கலாம். அது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு தேவைப்படுது. இன்னொன்று ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி, ஏன்னா இவரே தொழில் ஸ்தானாதிபதியாக வரார். மெயினாக இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இவருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார், அதாவது உத்தியோக ரீதியாக? கண்டிப்பாக இவர் ஜீவனாதிபதி ஜென்மராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஒரு டென்ஷன் தான் கொடுப்பார். எப்படின்னா தனக்காரகன் டென்ஷன் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான். அப்போ இவங்க கடுமையாக உழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு அந்த கிரக பெயர்ச்சி அவங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் கடகராசியில் உச்சமடையும் போது. ஏன்னா ஜீவனாதிபதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா இவரோட பார்வையும் பலமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் ஒரு லேசான ஒரு இதுதான் இருக்கும். டென்ஷன் 1008 உத்தியோகத்தில் இருந்தால் கூட அதை பக்காவாக எப்படி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் முன்னேறிடுவாங்க. பெண்களுக்கு உண்டான இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாகவும் மற்றபடி உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மைனஸில் இருக்காது, ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஒரு பார்வை பார்த்திங்கனாக்கா 5ஆம் பார்வை 5ஆம் இடத்துல, 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல, 9ஆம் பார்வை 9ஆம் இடத்துலேயே விழுறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், சமாளிச்சிடுவாங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம குரு அப்படிங்கும்போதே ஜென்மத்தில் உங்களுக்கே தெரியும் எந்த கிரகம் உட்கார்ந்தாலுமே கொஞ்சம் ஒரு டென்ஷன் கொடுக்கும். ஜென்மத்தில் சந்திரன் இருந்தாலும் குழப்பத்தை கொடுப்பார், ராகு இருந்தால் உங்களுக்கே தெரியும், கேது இருந்தால், அந்த மாதிரி குரு இருந்தாலும் ஒரு சில நன்மைக்காக ஒரு குழப்பத்தை கொடுப்பார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் தெளிவாயிடுவாங்க. ஆமாம், தெளிவாயிடுவாங்க. படிக்கிறவாளுக்கு இப்போ படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? இப்போ சின்ன வயசில் இருக்கிறாங்க, இல்லை மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம்ன்றது ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குமா? ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு. படிப்பு ரீதியாக கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மிதுன ராசி அப்படிங்கும்போதே படிப்பு
மைனஸில் போய் ப்ளஸ் ஆகிறது தான் அவங்களோட கேரக்டரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ எப்படி இருக்காங்கங்கிறத விட அவங்க இன் ஃபியூச்சர் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது தான். அப்போ இந்த காலகட்டத்தில் குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆறார் அப்படிங்கும்போதே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வேணும் படிப்பில். இல்லை இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள் அப்படின்னா விளையாட்டுத்துறையில் அவங்க சாதனை படைக்கணும்னா அதில் கான்சன்ட்ரேஷன் கொண்டு போகணும். அப்போ அந்த டைலமா இல்லாமல் அவங்க நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய முன்னேற்றம் வரும். அதேமாரி வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா இப்போவே எடுத்தாங்கன்னா தான் குரு வந்து பயிற்சி ஆகும்போது இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இன்னொன்று வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள்? மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போதே அவங்க கண்டிப்பாக ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஒரு எழுத்தாளர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வெற்றிக்காக அவங்க எப்படி உழைக்கணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். அதே சமயம் அரசியல்வாதிகள் கவலையே பட வேண்டாம். அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அவங்களுக்கு வந்து இனிமையானது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ரொபோசல் வந்து அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கிடைக்கும். ஜென்ரலாக இப்போ வந்து பொது பலனாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுன ராசிக்கு குருவுடைய வக்கர நிவர்த்தி என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்? பொதுவாக பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு ஒட்டுமொத்தமாக அப்படிங்கும்போதே குரு வந்து ஜென்மராசியில் இருந்தால் கூட அவரோட பார்வை அவங்களுக்கு பலமாக இருக்குது. அதனால் இவங்க எந்த விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுத்தாங்க அப்படின்னா இந்த குருவோட வக்கர நிவர்த்தி அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பரிகாரம், அதாவது மிதுன ராசிக்கு பொதுவாக பரிகாரம், இது வந்து எல்லா நட்சத்திரக்காரங்களும் 3 நட்சத்திரக்காரங்களும் பண்ணலாம். என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களோட பார்வையில் என்ன பரிகாரம் பண்ணலாம்? கண்டிப்பாக இவங்க வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா மிதுன ராசி அப்படிங்கும்போது நரசிம்மர் வழிபாடு பண்ணினாலே இவங்களுக்கு வந்து இந்த குருவோட ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கும். அப்போ நரசிம்மர் வழிபாடு வியாழக்கிழமை அதேமாரி ஒவ்வொரு மாதமும் வர சுவாதி நட்சத்திரம் இதிலெல்லாம் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதே சமயம் கடன் சுமை நிறையா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும், கடன்கள்லாம் குறையணும் அப்படின்னா அந்த நரசிம்மர் வழிபாடு வந்துட்டு ருண விமோச்சன ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது. அதை சொன்னாங்கனாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 80 நாட்கள் குருவோட வக்கர நிவர்த்தி காலம் மிக அருமையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.